யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33வது வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இந்த நாட்களில் கஷ்டம் கொஞ்சம் போல வந்துட்டா வரைக்கும் முறுமுறுப்பு, துன்பம் கொஞ்சம் போல வந்துட்டா கூட ஆண்டவரே உமக்கெல்லாம் கண்ணு தெரியாதா என்றும் அந்த துன்பத்தை சகிக்கக்கூடியதான பலன் மனுஷனிடத்தில் இல்லை. கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும், அது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க பங்கு என்கிறதான அந்த மனநிலை மனுஷனிடத்தில் இல்லை. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. நம்ம பாசையில் சொன்னா உலகத்தில் உங்களுக்கு கஷ்டம் உண்டு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்றால் உலகத்தில் உங்களுக்கு துன்பங்கள் உண்டு. உலகத்தில் நீங்கள் நினைச்சிற மாதிரி எல்லா காரியமும் நடக்காது. உலகத்தில் நீங்கள் விரும்பின பிரகாரமாக சகலமும் நடக்காது. நீங்கள் விரும்புறதுக்கு நேர் மாறாகவும் நடக்கும். ஆனால் அதற்காக அந்த தேவனை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, புறக்கணிக்கக்கூடாது. அதற்காக உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை நீங்கள் விட்டு விலகிடக்கூடாது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றே நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே. பாருங்க, இங்க எபேசு சபையாருக்கு பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்றாரு, நான் தேவனுடைய ஆலோசனை ஒன்றையும் உங்களுக்கு மறைத்து வைக்க மாட்டேன் என்று. ஏன்னா ஜனங்கள் எந்த ஆலோசனையை விரும்புகிறாங்க, எந்த சுவிசேஷத்தை விரும்புகிறாங்க, எந்த போதகத்தை விரும்புகிறார் என்றால் தங்களுக்கு விருப்பமானவைகளை. அது என்ன, ஆசீர்வாதத்தை குறித்து மாத்திரம், தங்களுக்கு விருப்பமான காரியங்களை குறித்து தான் ஜனங்கள் கேட்க விருப்பப்படுகிறார். ஆனால் தேவ ஆலோசனை என்ன, பாடுகளை நீங்கள் சகிக்க ஆயத்தமா என்பதுதான். பாடுபடக்கூடிய மனம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா என்பதுதான். அதான் தேவனுடைய ஆலோசனை. ஏன்னா இதை மறைத்து வைக்கும்போது என்ன ஆகுது, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது அப்ப இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை உண்டா என்றுதான் ஒரு கேள்விதான் எழும்புது. அதான் எதையுமே மறைக்காமல் உங்களுக்கு அறிவிக்கக்கூடியதான காரியமா இருக்கிறது. உபத்திரவமே வா என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாம் பலப்பட வேண்டும். பாடுபடுறதை மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகத்தையும் தேவன் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். துன்பங்களும் நெருக்கங்களும் சோதனைகளும் வேதனைகளும் நம்மளை தொடர்ந்து வரும்போது கூட சரி இவ்வளவுதானா என்று சொல்லி அதை பார்த்தும் சிரித்து, அதற்கு மேலாகவும் தேவனை ஸ்தோத்திரித்து, அதற்கு மேலாகவும் அவன் நன்றி உணர்வுள்ளவளாய் காணப்பட்டு, அதற்கு மேலாகவும் சிலுவையே தூக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பாடுபடக்கூடியதான மனம் இருக்கிறதா? அந்த மனம் இல்லை, என்னால் கொஞ்சமும் சகிக்க முடியாது. நான் விரும்பின காரியம் நடக்கும்போது ஒரே ஸ்தோத்திரம் தான். எல்லாமே கொஞ்சம் அப்படி இப்படி போகும்போது அந்த முகம் கோணக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறாண்டா நீங்கள் கிறிஸ்தவர்களே அல்ல, நீங்கள் அனுபவம் உடையவர்களே அல்ல, நீங்கள் ஆவிக்குரியவர்களே அல்ல. உங்களுக்கு சிலுவை என்றால் எதுனே தெரியாது, உங்களுக்கு இடுக்கமான வழி என்றால் எதுவுமே தெரியாது, பரலோகத்தில் போய் சேரக்கூடிய வழின்னா என்னன்னே தெரியாது.